ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சிலைகள் 1.5 அடிக்கு மேலே இருந்தாலே அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். நார்மலாக இருக்கிற கடவுள் சிலைகளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது தான் அதுக்கே உயிர் வந்த மாதிரி அர்த்தம். அதுக்காக தான் கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி நம்ம சிலைகள் வச்சு கும்பிடும்போது அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். இப்போ இந்த அபிஷேகம் நம்ம டெய்லியும் பண்ணணுமா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், அந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்கும். பொதுவாகவே நான் வாரத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் ஹோரை டைமில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம பண்ணலாம். இல்லைன்னா முக்கியமான நாட்களில் இந்த சஷ்டி இந்த மாதிரி வர நாட்களில் கூட அபிஷேகம் பண்ணலாம். அவங்கவுங்க டைமை பொறுத்து வசதியை பொறுத்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். கோயில்களெல்லாம் எடுத்துட்டோன்னா 16 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னும் அதிகமான பொருள் வச்சு கூட அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 5 பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணுறேன். தண்ணி, அரிசி மாவு, சந்தனம், பன்னீர், அப்புறம் பால். இந்த 5 பொருள் வச்சு தான் நான் எப்போயும் அபிஷேகம் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி 5 பொருள் வச்சு பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். அப்படி என்னால் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி பண்ண முடியல அப்படின்னா நம்ம வெறும் தண்ணி வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம். முருகன்னு இல்லை, நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சிவலிங்கம் வச்சுருந்தாலும் மகாலட்சுமி வச்சுருந்தாலும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம். இப்போ சிவலிங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னா பிரதோஷம் அன்னைக்கு பண்ணலாம். மகாலட்சுமினா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அபிஷேக பொருளை முருகனுக்கு ஊற்றினதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம் காட்டணும். அதுக்கப்புறம் மலர் தூவிட்டு சூடம் காட்டணும். அதுக்கப்புறம் முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சா போதும். முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செய்யணுன்னு கூட இல்லை. 2 கல்கண்டு வச்சா கூட போதும். சர்க்கரை வைக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நெய்வேத்தியமாக வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அடுத்து ஒரு பொருள் அபிஷேக பொருள் கொடுத்து நம்ம சூடெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அடுத்த பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்குமே ஒரு பலன் இருக்குது. இப்போ தண்ணீர்னு எடுத்துக்கிட்டோன்னா தண்ணீர் மன தூய்மை உண்டாக்கும். அடுத்து அரிசி மாவு கடன் தொல்லை நீக்கும். பால் ஆயுள் அதிகரிக்கும். சந்தனம் செல்வ விருத்தி உண்டாக்கும். பன்னீர் சர்ம நோயை சரி செய்யும். மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கான பொருட்களை அபிஷேகம் பண்ணியும் நம்ம முருகனை வழிபடலாம். அடுத்து அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நம்ம ஏதாவது மரத்துக்கோ செடிகளுக்கோ நம்ம அந்த தண்ணீரை ஊற்றிக்கலாம். அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றி வைக்கலாம். வெத்தலை தீபம் இல்லைன்னா நார்மல் தீபமும் ஏற்றி வைக்கலாம். நான் இன்றைக்கி வெத்தலை தீபம் தான் ஏற்றிருக்கேன். தீபம் பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய்யிலையும் ஏற்றி வைக்கலாம். வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.